ஹலோ, குட் ஈவினிங் மை ஸ்வீட்டார்ட். சந்தோஷம் பொங்குதே, பொங்குதே, சந்தோஷம் என்னை பொங்குதே. ஏசு ராஜா சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னை பொங்குதே. என்ன எல்லாரும் கொண்டாட்டம், சந்தோஷம் எல்லாம் ஆயிடுச்சா? எப்படி ஜாலியாக இருந்துச்சா? யாரை டிவியை விட்டு ஏந்திரிக்கவே இல்லையா? கண் அப்படியே பார்த்துட்டு இருந்துச்சா? விஜய், நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் விஜய். நீங்கள் சும்மாவே முதலமைச்சர் ஒரு பிரேக் வரும்போது அவ்வளோ கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அப்படியே பந்தா காட்டுவீங்க. ஆனால் இன்னைக்கு வந்தீங்க பாரு மகந்து, அவ்வளோ அழகாக இருந்தது. வாஜ்பாய் போல், மன்மோகன் சிங் போல், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ குழந்தை மாதிரி அழகாக வந்து ஒரு வெக்கப்பட்டீங்க விஜய். சூப்பர் விஜய். இத்தனை கோடி ஜனங்களுக்கு நீங்கள் தலைவராக இருக்கீங்க. சாப்பிட்டு விஜய், இதை கொண்டு போய் நீ என்னோட தம்பி விஜய். அதே இதில் நான் என்னோட தம்பியை பார்க்குறேன் விஜய். என்னோட சில்ட்ரன்ஸை பார்க்குறேன். சோபமா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நான் உங்களுக்கு ஒரு பிள்ளை, ஆனாலும் எத்தனை கோடி பிள்ளைங்க உங்கள்கிட்ட இருக்காங்க பார்த்தீங்களா? கேர்ள்ஸ் பார்த்தீங்களா? அம்மாங்களை பார்த்தீங்களா? இன்னும் நாங்கள்லாம் எல்லோரும் அங்கே வந்திருந்தா என்ன ஆகுறது? ஸோ ஹாப்பி விஜய், ரொம்ப சந்தோஷம். நல்லா ரெஸ்ட் எடுத்துக்குங்க கொஞ்சம் ப்ளீஸ். நீங்கள் வந்ததுலேருந்து என்ன பாடு, என்ன கஷ்டம் எனக்கு தாங்கவே முடியல. அம்மா அப்பாவும் தங்கச்சிக்கு அண்ணாவும் சொன்னீங்க பாரு. அக்காவுக்கு தம்பி இல்லைன்னு சொல்லிடுவீங்கன்னு நான் நினச்சி அழந்துட்டேன் விஜய். ஆனாலும் நீங்கள் சொல்லிட்டீங்க விஜய். ஸோ கிரேட் விஜய். நீங்கள் தைரியத்தோடு இனிமே தான் ரொம்ப நல்லா இருக்கணும். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு என்ன சொல்லிக்கிறாரு? நீ எடுக்கும் பாதை ஒவ்வொன்றும் பார்த்து எடுக்கணும், சுற்றி பார்த்து இருக்கணும், ஆனஸ்டாக இருக்கணும் விஜய். காட் பிளஸ் யூ விஜய். இந்த பிள்ளைங்கள்லாம் நல்லது, எவ்வளோ பாடுபட்டுச்சுங்க, எல்லாம் நல்லா சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் விஜய். என்னோட மெசேஜ் டெய்லி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் எங்களுக்கு அனுப்புவீங்க விஜய். இனிமே ஜென்ரேஷனில் இப்போ தாத்தா பாட்டிக்கிட்டே எல்லாம் அந்த மாதிரி இல்லைல்ல. இனிமேல் வர ஜென்ரேஷன் இந்த சந்திரசேகர் டைரக்டர் சார், தயவு செஞ்சு சொல்லி எதை வச்சும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை, இந்த ஊரில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் உங்களுக்கு தான் சொந்தம். அம்மா, நீங்களும் கவலைப்படாதீங்க. நல்லா வளர வளர நிறைய ஐஸ் இருப்பார், கடவுள் கூடியே இருப்பார், நல்லா வளர்ந்துட்டு வருவார்ம்மா. எதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா. எனக்கு கவலையாக தான் இருக்குது, அதனால் நான் தைரியம் பண்ணிக்கிறேன். கடவுள்கிட்ட வேண்டுறேன், கடவுள் தைரியத்தை கொடுப்பாரு, நல்லா நடக்கும். எல்லாரும் எதிர்பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். பாய்மா, நான் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன். நான் நாளைக்கு மீட் பண்ணுறேன். பாய் ஸ்வீட் ஹார்ட், பாய். எடுத்து இங்கே காட்டுங்க.